இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் அப்பா மகிமையானதை மேன்மையானதை செய்வார். ஆண்டவர் மீகா 2 அதிகாரம் 13 வசனத்தின்படியே தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் வாசல் வழியாக உட்பிரவேசிப்பீர்கள். ராஜா முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்துவார். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வசனத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33 அதிகாரத்தில் 3 வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதவன பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அருமையான தேவபிள்ளையே, மன அழுத்தங்களுக்குள்ளே, நெருக்கங்களுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே கடந்து செல்கிறீர்களா? இந்த நாட்களில் உங்கள் வாழ்வினுடைய பணிபீடத்தை கட்டி எழுப்புங்க. ஜெபிக்கிற மனிதன் சாதிப்பான். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஜெபிக்கிற மனிதன் எப்போதும் ஜெயமாய் மேன்மையாய் அவன் வாழ முடியும். இந்த நாட்களில் தேவபிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏன் தோல்வி, ஏன் அடுக்கிற காரியங்களில் ஜெயம் பெற முடியவில்லை? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதும் இல்லை, அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அருமையான தேவபிள்ளையே, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படியோ அதுதான் உங்கள் வாழ்வினுடைய மேன்மை. ஜெப வாழ்க்கை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சபை கூடுகிறவர்களாக இருந்தாலும் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தான் தேவ கரம் இணையும். அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால்தான் இந்த வசனம் சொல்றது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதவன பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் செய்வார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 6 வசனத்தை பார்ப்பீர்களானால், இதோ நான் அவர்களுக்கு சவிக்கவும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் பாருங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. உங்க வாழ்க்கையில சௌக்கியமும் ஆரோக்கியம் வேண்டுமானால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவ வசனத்தை கைக்கொண்டு வாழ வேண்டும். அப்படி செய்கிற போது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே அவர் உங்களுக்கு சவிக்கம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு சமாதானம் இல்லையா? சத்தியத்தை அறிகிற அறிவின் மேன்மை இல்லையா? அருமையான தேவபிள்ளையே, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணு. உன் ஏக்கங்கள், உன்னுடைய வியாகுலங்களை அப்பாவிடத்துக்கு தெரிவி. அப்பா மேன்மையானதை செய்வார், மகிமையானதை செய்வார். சபையின் ஊழியங்களுக்காக, ஊழியக்காரனுக்காக, தரிசனங்களுக்காக, சபை பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில தேவைகளை சந்திப்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைப்பார். ஐயா, ஒரு நாள் ஜெபத்தில் எல்லா நன்மையும் வராது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. காலை, மதியம், சாயந்தரம் ஜெபம் பண்ணி பாருங்க. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில மகிமையானதை செய்வார். அருமையான தேவபிள்ளையே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க ஏன் வெட்கப்படணும்? ஏன் உங்க வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், வியாதிகளுக்குள்ள கடந்து செல்ல வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் மேன்மையானதை செய்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதே உள்ளத்தில் ஏக்கமாக இருக்கிறது. என் மகன், என் மகள் என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, இல்லை என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார். நிச்சயமாகவே இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து உம்மை ஆராதிக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைகள் உடைக்கப்படுவதாக. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற என் தேவனாய கர்த்தாவே,
இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் களிப்பாய் மாறட்டும். தடைப்பட்டு போன ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படட்டும். இந்த 8வது மாதத்தில் இரட்டிப்பான நன்மைகளை காணத்தக்கதாய் குடும்பங்கள் கட்டப்பட, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, ஆரோக்கியம், சுகம், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் பெருக அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாட்களில் தடைகளை உடைக்கிறேன். தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும். யாரெல்லாம் இந்த இயேசு நம்ம நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, இந்த வீடுகளுக்குள்ள சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். நன்மை நாள பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. மேலான ஆசீர்வாதங்களை காணும்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். எங்களுடைய சபையினுடைய ஆராதனைகளை பாருங்கள். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்பினால் ஓடி வாருங்கள். நாம் கூடி ஆராதிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.